வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்ப இந்த பதிவில் பார்க்க போவது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி நடக்கப் போகிறது. வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி திருநள்ளாறிலும் குச்சனூரிலும் சிறப்பாக செயல்படுத்த போகிறார்கள். பூஜை, அலங்காரம், கோலாகலம்னு சொல்லி இருக்கும். எல்லாருமே சனி பகவானுடைய அருள் பெறறதுக்கு போயிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தும் அவரை சிறப்பாக வழிபடலாம். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஆண்டவனுக்கு, திருக்கணிதம் மனிதனுக்கு என்ற கணக்குல வாக்கிய பிரகாரம் தான் ஆண்டவனுடைய எல்லா பயிற்சிகளும் கணக்கு பண்றாங்க, பூஜை பண்றாங்க. அப்போ நாமளும் அந்த கணக்கை எடுத்து கழிந்த போன வருடம் திருக்கணிதத்தில் முடிந்திருந்தாலும் இந்த வருடம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி இப்போ சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர். இப்போ சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு நாம பலன் பார்க்கலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். இப்பொழுது கடகராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். சனி பகவானுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சிம்மம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதுக்கு சிம்மம் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக போயிருக்கிறார், அஷ்டமத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஷ்டமத்துல போயிருக்கார். அஷ்டமம் கஷ்டமும் நஷ்டமும் தரும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அஷ்டமம் கஷ்டமும் நஷ்டமும் தரும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த கஷ்டமும் நஷ்டமும் நமக்கு நிலையானதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் சிறப்பாக இருந்தால் அவர் பார்வை இப்போ வரும் சனீஸ்வர பகவான் மேல் படுவது போல் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் யோகத்தையே செய்கிறார். ஏன்னா அவர் அவருடைய நட்பு வீட்டில் தான் போயிருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் நட்பு வீட்டில் இருக்கும் சனீஸ்வர பகவானோ, உச்சமாட்சி பெற்ற சனீஸ்வர பகவானோ, கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் சனீஸ்வர பகவானோ அவரை பார்த்தால் உங்களுக்கு அது யோகமாக செயல்படுகிறது. அதன் பிரகாரம் உள்ள பலனே நடக்கும். இப்போ பொது பலனாக குடும்பத்தில் பல பல பிரச்சனைகளை கடந்து சென்று வந்திருக்கும் நீங்கள் இனி அதை இன்னும் கூட சரிவர தீர்த்து வைப்பது எப்படி என்று முயற்சி செய்ய போகிறீர்கள். அதற்குண்டான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தொழில்ல பல மாற்றங்கள், பல முயற்சிகள் இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த முயற்சியில் எல்லாம் தங்குதடை இருந்திருக்கும். இப்ப மீண்டும் அந்த தங்குதடையிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழி பண்ணலாம், தினசரி வருமானத்தை எப்படி மேல் அதிகமாக்கலாம், உயர்த்தலாம். சொந்த தொழில் செய்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலப்போ இந்த இடத்த நீயே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த இடத்த விட்டு நீ மாறிக்க, இல்லைன்னா இந்த இடத்த நீயே வச்சுக்க, அது என்ன ஏதுன்னு பார்த்து முயற்சி பண்ணி எங்களுக்கு மாசம் மாசம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாக்கு வரும். சிலருக்கு பொறுப்புகள் கூடும். அதாவது வேலை செய்யக்கூடிய 2 பேர்த்த நிறுத்திட்டு உத்தியோகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்பை நீயே எடுத்து இவங்க எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நேரத்தை அதிகமாக கொடுப்பாங்க. பாரம் வைப்பார்கள் தலையில். அந்த பாரம் சுமக்க சுமக்க சுகமாகும்னு சொன்ன மாதிரி நீங்க அந்த மாதிரி தான் எடுத்துக்குவீங்க. என்ன வேலை பார்த்தாச்சு, என்னன்னதே பண்ணிட்டு இது என்னதை போய் நான் ராஜா, நம்ம அதே மாதிரி பண்ணிடுவோம். ஏன்னா அது ராஜாவுடைய ராசி, ராஜா மக்களை பாதுகாத்தாங்க. நீங்க பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, பாதுகாப்பீங்க, அதுல வெற்றியும் பெறுவீங்க. ஆனா அந்த வெற்றி உங்களுக்கு சோர்வை தரும். உடல் சோர்வு, ஆரோக்கியம் பிரச்சனை, அலைச்சல், பிரயாணங்கள் அதிகமாகிறது. அதே மாதிரி தெய்வ வழிபாடு, பூஜை விஷயங்கள், வெளியூர் போறது, செலவு அதிகமாகிறது. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வந்து அதனால் ஒரு சங்கடம் அனுபவிப்பது. குழந்தைகளுடைய படிப்பு கவனம் எடுத்து இந்த குழந்தைகளுடைய படிப்புனால் உங்களுக்கு மனசங்கடம் வர்றது.
உங்களுடைய உறுதியான தன்மை நிலைகுலையும் அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஆனாலும் காலம் நம்மை கடத்தி விடும் என்ற நம்பிக்கை, அதில் நாம் கோலம் போட்டு விடுவோம் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதிரி விஷயமெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும், நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அதே மாதிரி அரசியல், ஆன்மீகம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வரப்போகுது. இனி வரும் ஒரு வருட காலத்துல பல மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி சிலவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ இந்த மாதிரி சூழ்நிலையும் கூட சிலருக்கு கிடைக்கும். போஸ்டிங் அதே மாதிரி தான், ப்ரமோஷன் கிடைக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு இந்த வருடம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தொழிலுக்கு உண்டான அபிவிருத்தி, புனரமைத்தல் பணி இதெல்லாமே நீங்க தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செலவுகளுக்காக கடன் வாங்கி தேவையில்லாத செலவுகளை பண்ணி கடனால கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவி வழியில் சில பிரச்சனைகள், மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்திலோ உள்ளத்திலோ இல்ல கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்லயோ பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுல ஜாக்கிரதையா பாத்துக்கணும். குழந்தைகளை பிரிதல் அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியூர் படிப்புக்காக பிரியறது, வெளியூர் கொண்டு போய் சேர்த்துறது, இல்ல கொஞ்ச நாளைக்கு தங்கச்சி வீட்டுல இருக்கட்டு அக்கா வீட்டுல இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரதெல்லாம் இப்ப வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுலயும் நீங்க அதற்கு தகுந்தது போல் மனசை ஆராய்ந்து செய்ய வேண்டும் செயல்களை. அப்போ இந்த சிம்மம் ராசிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கருப்பண்ண சுவாமி வழிபாடு, கள்ளழகர் வழிபாடு, கள்ளழகர் வழிபாடும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அது உங்களுடைய நட்சத்திர நாளில் போய் வழிபடலாம். அதே மாதிரி தயிர் சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தரும். தயிர் சாப்பாடு உங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். கொடுக்குறப்ப கூட ஒரு தண்ணியும் கொடுத்துருங்க. ஒரு 10 ரூபா பாட்டில் தண்ணியும் கொடுத்துருங்க. ஒரு 8 பொட்டணம் தயிர் சாப்பாடு வாங்கி நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 ரூபா 53 ரூபா 53 ரூபா வச்சு காணிக்க, அவங்களுக்கு சாப்பாடும் தயிர் சாப்பாடும் 53 ரூபா காணிக்கை வச்சு ஒரு 8 பேர்த்துக்கு கொடுங்க. இயலாதவர்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த இப்படி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த அரசாங்க பரீட்சை எழுதுறவங்களுக்கு அரசாங்கத்து மூலியமா ஏதாவது ஒரு நன்மை நடக்கிறக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்கிறக்கோ வழி இருக்கு. அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வெற்றி பெறக்கு வழி கிடைக்கும். அதே போல சொந்த தொழிலுக்காக நாம ஏங்கிட்டு இருக்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திருமண தடையை தகர்த்து அதற்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இடம் மாறி தொழில் செய்பவர்களுக்கு ஒரே இடத்தில் நிலையான தொழில் செய்யக்கூடிய அமைப்பை இது தரும். இந்த தடவை சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சீரும் உங்கள் ராசி சிறப்பாக இருக்க நீங்கள் பொறுமையாக இருந்து செயல்பட்டால் பெருமையாக வாழலாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.